வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாபன் சுவாமிக்கு அரோர் குருநாதர் அருணாபெருமான் திருடலையை சரணம் சந்திரம் எம்பெருமான் கருவை முழுவதும் பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயுந்தர் திருப்புன்ற மகா மந்திரத்தில் கௌமார இனத்தது வரிசைப்படி பாடல் 1308 இலவ இதழ் கோதி என தூங்கும் பழமுச்சோலை தளத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்ட திருவடிக்கு இந்த பாடல் ஞானம் பெற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் தனதன தான தான தனதன தான தான தனதன தான தான தனதான இதான் பாடலுடைய சந்த குடிப்பு. பாடலை பார்க்கலாம். இலவ இதழ் கோதி நேதி மதகளை ஆரவார இளநகை ஆட ஆடி மிக வாது உற்று எதிர்பொரு கோர பார மிருகமத கோலகால இணைமுலை மார்பில் ஏற மதராஜன் கலவியில் ஓடி நீடு வெகுவித தாக போக கரண பிரதாப லீலை மடமாதர் கலவியில் மூழ்கி ஆளும் இழி தொழிலேனும் மீது கருதிய ஞானபோதம் அடைவேனும். கொலைபுரி காளி சூலி வைரவி நீலி மூடி குலிச குடாரி ஆயி மகமாயி குமரி வராகி மோகி பகவதி ஆதி ஜோதி குணவதி ஆல ஊனி அபிராமி பலி கொள் கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிருதை வேதஞானி புதல்வோனே படையோடு சூரன் மாள முடுகிய சூர தீர பழமுதிர்ச்சோலை மேவு பெருமாளே. என்ன அற்புதமான வரிகள். ஆகா. அதாவது இலவ இதழ் கோதி நேதி மதகளை ஆரவார இளநகை ஆட ஆடி மிகவாது உற்று எதிர்பொரு கோர பார மிருகமத கோலகால இணைமுலை மார்பில் ஏற மதராஜன் கலவியில் ஓடி நீடு வெகுவித தாக போக கரண பிரதாபலிலை மடமாதர் கலவியில் மூழ்கி ஆடும் இழி தொழிலேனும் மீது கருதிய ஞானபோதம் அடைவேனோன்னு கேட்குறார். முதல் பதி. ரெண்டாவது பதி கொலைபுரி காளி சூரி வைரவி நீலி மோடி குலிச குடாரி ஆயி மகமாயி குமரி வராகி மோகி பகவதி ஆதி ஜோதி குணவதி ஆலவுனி அபிராமி பலிகொள் கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிருத்தை வேதஞானி புதல்வோனே படையோடு சூரன் மாட முடுகிய சூரதீர பழமுதிர்ச்சோலை மேவு பெருமாளின்னு முடிகிறார். இப்போ பழமுச்சோலை பெருமாள்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, முதல் பதில் ஞானம் ரெண்டாவது பண்ணிட்டு தான் ஞானத்தின் உச்சத்துட்டு தான் கேட்க முடியும். அதனால கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அதாவது இலவம் பூ போன்ற சிவந்த வாய்தழ். இலவம் பூ சிவந்த வாய்க்கு ஒரு ஓமை. இலவ மலர் செந்நிறம் எரிமலர் இலவத்துன்றார் பெருங்கதில், இளமலர் செவ்வாய்ங்கிறார் பெருங்கதில், இளவலர் வாய் இன்னமிர்தம் எய்தினான்கிறார் சிந்தாமணியில். அதனால் இலவம் பூ போன்ற சிவந்த வாய்தல்களை வகைப்படுத்தி முறையாக மன்மத லீலைகளை கலைகளை ஆரவாரமும் புன்சிரிப்பும் தோன்ற விளையாடி அதிக தர்க்கங்களை பேசி எதிரில் தாக்கும் அச்சம் தரும் பாரமான கஸ்தூரி முதலிய அணிந்து ஆடம்பரமாய் உள்ள துணை கொங்கைகள் மார்பில் பொருந்த மன்மதராசனுடைய காமலீலை சேர்க்கையில் வேகத்தோடு ஓடி நெடுநாள் பலவிதமான போக சுகத்தை உண்டு பண்ணும் காமபோக புணர்ச்சியில் பேர்பற்ற லீலைகளுடன் மடப்பம் பொருந்திய மாதர்களுடைய கலவி இன்பம் சேர்க்கையில் மூழ்கி ஆடுகின்ற இழிந்த தொழிலுடைய அடியேனும் மேலாக கருதப்பட்ட ஞான அறிவை அடைவேனோ. ரெண்டாவது பதிப்பூரா அம்பிகையுடைய பராக்கிரமங்கள் நாமங்கள். கொலை செய்யும் காளி சூலத்தை ஏந்தியவள் வைரவி நீல நிறத்தினள் துர்கை காடுகாள் குலிசம் அங்குசம் ஏந்தியுள்ள ஆயி மகமாயி குமரி வராகி மோகி பகவதி ஆதி ஜோதி குணவதி நஞ்சு உண்டவள் அழகி அதாவது அபிராமி பலியேற்கும் பிரம்மகபாலத்தினள் யோகத்தினள் பரமகல்யாணி அல்லது கபாலி யோகியாம் பரமரை கல்யாணம் செய்து கொண்டவள் லோக பதிவிருதை வேதஞானி ஆகிய பார்வதியும் புதல்வனே. படையுடன் சூரன் இறக்க எதிர்த்து சென்ற சூரனே தீரனே பழமுதிர்ச்சோலை மலையில் வீற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே ஞானபோதம் அடைவேனோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான மிக இணக்கமான பாடல் தான் நாம் இன்னைக்கு பார்க்கிற பாடல். இதில் நிறைய அம்பியுடைய நாமங்கள் பராக்கிரமங்கள். ரெண்டாவது பதில் அதில் குடாரிங்கர், அதாவது யானை தோட்டி அங்குசம் குடாரினா பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரிம்பர். இது அபிராமி ரெண்டாவது பாட்டு. இப்படி நிறைய அற்புதங்களை இந்த பாடலில் வச்சிருக்கார் சுவாமி. இந்த அற்புதமான பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இலவம் பூ போன்ற சிவந்த வாயுதல்களை வேண்டுமென்றே அசைத்து முறையாக மன்மத கலைகளை ஆரவாரமும் புன்சிரிப்பும் தோன்ற விளையாடி அதிக தர்க்கங்களை பேசி எதிரில் தாக்கும் அச்சத்தை தரும் கனத்த கஸ்தூரி முதலைகள் அணிந்த ஆடம்பரமான இரு மார்பிலும் பொருந்தும்படி மன்மதராஜனுடைய காம லீலை சேர்க்கையில் வேகத்தோடு ஓடி பலவிதமான போகசுகத்தை உண்டு பண்ணும் காம போக புணர்ச்சியில் பேர் பெற்ற லீலைகளோடு இளமை பொருந்திய விலை மாதருடைய கலவியில் முழுகி
அழுந்து இருக்கும் இழிந்த தொழிலுடைய அடியேனும் மேலாக கருதப்பட்ட ஞான அறிவை அடைவேனோ. கொலை தொழில் புரியும் காளி, சூலாயத்தை ஏந்தியவள் பைரவி, நீலநிறத்தினள், வனத்தில் வாழும் துர்க்கை, குளிஜம், அங்குசம் இவற்றை ஏந்திய தாய், மகமாயி, குமாரி, வராகி, மோகி, பகவதி, ஆதிஜோதி, குணவதி, ஆலகால விஷயத்தை உண்டவள், அழகி, பலியேற்கும் பிரம்ம கபாலத்தினள், யோகத்தினள், பரமரை திருமணம் புரிந்தவள், உலகில் சிறந்த பத்தினி, வேதஞானி ஆகிய பார்வதியின் திருப்புதல்வனே, தன்னுடைய சேனைகளோடு சூரன் போர்க்களத்தில் இறக்கும்படி துணிவோடு எதிர்த்துச் சென்ற சூர தீரனே, பழமுதிர் சோலை மலையில் வீற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே, அடியேனும் மேலாக கருதப்பட்ட ஞான அறிவை அடைவேனோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை ஞானத்தின் உச்சம், ஞானத்தின் மொத்தம், பழனியில் அமரும் எம்பெருமான், கருணாசாகரன், கருணாச்சலபதி, கருணாமேரு எம்பெருமான், ஞான தண்டாபடி பெருமாள் திருப்பாதங்கள் சமர்ப்பித்தவன் அருள் பத்திரமும் குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜி. முருகா 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 முருகாசனம்.